என்ன டேவிட், எல்லா பஸ்ஸும் போயிருச்சு, இன்னும் ஒரு கிராக்கி காணாமப்பா. அங்க பாருங்க, பார்ட்டி பாலக்காட்டுல இருந்து நேரா வருதுன்னு நினைக்கிறேன். நீங்க பேச்சு கொடுத்துட்டு இருங்க, நான் அடிச்சு முடிச்சிடுறேன். போங்க. ஹலோ, எந்த பாலக்காடானும்? அதே எக்மோருக்கு இங்க பஸ் கிடைக்குமா? எக்மோரினா ஈரோடு போய் திருச்சி வந்தா எக்மோர் பஸ் கிட்டு சாரே. ஈரோடு போய் திருச்சி வந்தா எக்மோருக்கு பஸ் கிட்டாது, மதுரைக்கு பஸ் கிட்டும். டேய், நான் உன்னை எக்மோருக்கு பஸ் கிடைக்குமான்னு தானே கேட்டேன். அதே സാറേ, ഞാൻ സത്യമാ പറയുന്നു. ഈ റോഡ് പോയി തിരിച്ചു വന്ന എഗ്മോന് ബസ് കിട്ടും സാറേ. ஓங்கி அடிச்சுன்னா வாய் பிஞ்சு போன ஜிலேட் மாதிரி ஆயிடும். അല്ല സാറേ, എന്റെ ഗുരുവായൂരപ്പൻ. குருவாயூர்ல கொப்ப இருக்கட்டும்டா, பாலக்காட்டுல கொம்மா இருக்கட்டும்டா, திருவனந்தபுரத்துல ஒக்கா இருக்கட்டும்டா. நான் எக்மோருக்கு தானடா பஸ் கேட்டேன். അതെ സാറേ, എന്റെ കുട്ടി സത്യമാ, എന്റെ ഭാര്യ സത്യമാ. ഈ റോഡ് പോയി. சார், நீ வாங்க சார். என்ன சார்? இந்த அநியாயத்தை கேளுங்க சார். எக்மோருக்கு எங்க பஸ் ஏறதுன்னு கேளுங்க. கையெடுங்க. எக்மோர் எந்த பஸ் சார் ஏறணும்? ഈ റോഡ് പോയി സാർ, തിരിച്ചു വന്നു സാർ, എഗ്മോറിന് ബസ് കിട്ടും സാറേ. சார் நீங்க கொஞ்சம் பதறாம கேளுங்க, சொல்லுவாரு. என்னத்த உதறாம கேக்குறது? சொல்லுவாரு, கேளுங்க. சார், எக்மோருக்கு எங்க பஸ் ஏறதுங்க சார்? ഈ റോഡ് പോയി. சண்டையெல்லாம் போடக்கூடாது, அது தப்பு. இத நான் ஏன் சொல்றேன்னா, என் தங்கச்சி, நானு, எங்க பங்களா 3 பேரும் உங்களை நம்பித்தான் இருக்கோம். எங்களை அனாதையா விட்டு போயிடாதீங்க. சொல்றேன், தெரியுதா? பன்னிராஜா தனியா புலம்பிட்டு இருக்கா? பன்னிராஜா, என்னடா தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? இது எங்க ஃபேமிலி மேட்டர். அது சரி, உன் தங்கச்சி எங்க? பெட்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்காங்கண்ணே. என்னது பெட்ரூம்லயா? ஏண்டா எல்லாரும் பாத்ரூம்ல குளிச்சா உன் தங்கச்சி மட்டும் என்னடா பெட்ரூம்ல எங்க குளிக்கிறது? பரம்பரையா இங்கதான் குளிப்போம். என்னடா எதுக்கு எடுத்தாலும் பரம்பரைன்னு போட்டு உயிரை புடுங்குறீங்க? சரி, தொலைட்டு 2 ஆப்பம் கொடு. எது ஆப்பமா? நானே நாகராஜனுக்கும் சுப்பிரமணிக்கும் ஆப்பம் இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். யாரா அது? நாகராஜ, சுப்பிரமணியம் என்ன விட முக்கியமானவங்களாடா? இவருங்க என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, ஆனா அவங்கள பத்தி பேசுனீங்க எனக்கு ரொம்ப கோவம் வரும். சரி, கோவப்படாதப்பா. அவங்க யாருன்னு சொல்லு. இந்த சென்னை மாநகரத்துல இந்த அழகான வாலிபனுக்கும் வயசுக்கு வந்து என் தங்கச்சி சிங்காரிக்கு. என்னது? உன் தங்கச்சி வயசுக்கு வந்துட்டாளா? வரமாட்டானு நான் நினைச்சேன். ஐயோ, வந்துட்டாளா? அதை விடுங்க, அவங்க 2 பேரும் தான் காவல் இருக்காங்க, தெரியுமில்ல? யாரா அவங்க 2 பேரும்? இந்த இவங்க தான் நாகராஜி, சுப்பிரமணி. ஏய், எனக்கு இப்ப பழியா கோபத்தை உண்டாக்காத. நான் பச்சோட செத்தாலும் செத்து போயிடுவேன். ஆனா சத்தியமா இத காவல் நாயின்னு சொல்லாத. வெளியில போனா இத பறந்து தூக்கிட்டு போயிடும். இது காவல் நாயாடா, உன்னை மிதிக்கிறேன் பாரு. அதுகளுக்கு முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க, அதுகளுக்கு கெட்ட கோவம் வரும். கண்டா சரியா பேசாரு, மனசு வச்சுக்கிறாதீங்க. பாவம் சூடேறி சுருங்கி போச்சு. வர ஞாயிற்றுக்கிழமை நல்லெண்ணெய் வச்சு. நாயே அழிச்சாட்டியும் பண்ணாத. நாய் கடிச்சா 48 ஊசிதான். நான் கடிச்சேன்னா இந்தியன் மெடிக்கல்லயே மருந்து கிடையாது, செத்து போயிடுவேன். கையில் இருக்கிற 40 கொடு. முதல்ல நேத்து நீங்களே 4 ஆப்பம், அது காசு கொடுங்க. 4 ஆப்பமா? நான் 3 தடவை சாப்பிட்டேன். 4 ஆப்பம்னே. உன் தங்கச்சி கிட்ட 1 ஆப்பம், உன்கிட்ட 2. எவ்வளவு ஆச்சு? 4. டேய், என்ன டென்ஷன் பண்ணாத. இது எத்தனை? 1. இது எத்தனைடா? 2. இது 4. வேணாம், உனக்கு எனக்கு கணக்கில் தான் தகராறு வருது. அதோ பாரு என்னோட வசந்த மாளிகை. சூப்பர். டேவிட், இந்த பையன் என்ன பட்டி போட்டு கொள்றான்ப்பா. மச்சான், இது மச்சானா? டேவிட், உன்னை அமுக்க பாக்குறான். ஏய், போய் இப்ப தாப்பா. சரி மச்சான். டேவிட், எனக்கு சொல்லிட்டப்பா. உனக்கு? சாரிண்ணா, ஆப்பா உங்களுக்கு இல்ல, எனக்கு இல்ல, இந்த பச்சை குழந்தைக்கு. இத சாப்பிட்டு மிச்சம் வச்சா நீங்க சாப்பிடுங்க. புள்ள சைஸ பார்த்தா மிச்சம் வைக்கிற மாதிரி தெரியல. நம்ம எல்லாம் மிச்சம் வச்சா மொத்தத்தையும் அது தின்றும் போல் இருக்கு. வேணாம் டேவிட், தொழில மாத்திட்டியா? புள்ள பிடிக்கிறவங்களுக்கு இப்ப எல்லாம் தண்டனை என்ன தெரியுமா? ஏத்திட்டாங்க. 22 வருஷமா தலையும் தாடி வெள்ளையாகிற வரைக்கும் நீ உள்ளதா இருக்கணும். அம்மாடி, இவர் யார் தெரியுமா? கவுண்டர். வணக்கம் சொல்லு. வணக்கம் மாமா. மாமா மாமா 10 காசு இருந்தா கொடுங்க மாமா. கிழிஞ்சுது. அது இருந்தா நான் ஏன் இந்த ஆப்பத்தால எங்கிட்ட அலைஞ்சிட்டு இருக்கிறேன்? அம்மாடி, என்கிட்ட காசு இல்ல, பீடி தான் இருக்கு. மாமா மாமா பீடி பல்லாதீங்க மாமா. சிகரெட் குடிச்சு எனக்கு பழக்கம் இல்லம்மா. அண்ணா, குழந்தை பயமுறுத்தாதீங்கண்ணா. யார்? நானா பயமுறுத்துறேன்? அது என்ன பயமுறுத்திட்டு போகுது. இவன் ஆப்பம் கொடுக்க மாட்டேங்கிறான், அந்த புள்ள பீடி குடிக்க விட மாட்டேங்குது. பாரு, 2 நாய் கஞ்சா குடிச்சிட்டு படுத்திருக்கு. மாமா குடிசைதான் இருந்தாலும் காட்டுக்குள்ளுக்குள்ளேன்னு வருது. என்ன இருந்தாலும் பீச் காட்டு மாதிரி வருமா? காத்து வருமா? ஆனா என்ன கூட கொஞ்சம் கொசு வரும். என்ன இந்த தாத்தாவுக்கு மேக தேய்ச்சிருக்கு? செத்து போயிட்டாரா? இல்லடா,
அவர் தாத்தா இல்ல, நம்ம எல்லாம் காப்பாத்துற கடவுள் ஜீசஸ். ஓ சாமியா? ராத்திரி அக்கா அக்கா எனக்கு ஒரு ஆப்ப கொடுங்கக்கா. சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. பாப்பா போங்க மாமா. மச்சான் யார் இது? ஏய், உனக்கு அதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல ஆப்பத்தை வச்சு இடத்த காலி பண்ணு. ஆப்பத்தை அப்புறம் வைக்கிறேன். முதல்ல இது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லியா? ஏய், சொல்றேன்டி. என் கொண்டதான். அதுக்கு என்னப்பா? யோ, ஒரு பொட்டச்சி நான் வலிய வலிய வந்து பேசினாலும் நீ ஏன் ஒதுங்கி ஒதுங்கி போறேன்னு எனக்கு இப்பத்தாயா புரியுது. எனக்கு எங்கேயோ ஒரு பிச்சைக்கார சக்களத்தி இருக்கா. ஆமா இருக்கா, புரிஞ்சு போச்சு இல்ல? ஆப்பத்தை வச்சுட்டு போமா. இப்ப போறையா? ஆனா என்ன மீறி அந்த பிச்சைக்காரி எப்படி இந்த குடிசுக்குள்ள வருவான்னு நான் பாக்கத்தாய போறேன். ஆமா, இந்த பண்ண பாத்துட்டு இப்ப வருவா. பாப்பா முள்ள சாப்பிடுமா. அண்ணா ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு. இங்கே இரு, இங்கே இரு. ஆமாடி, ஆமா. மெதுவா குடிமா, மெதுவா குடி. இதெல்லாம் நீ எழுதுனதுதான். மொத்தமா விலை கொடுத்து வாங்கிட்டேன். படி, உன் வாயாலேயே படி. மந்திரி ஆறுமுகம், மகள் காதல் லீலைகள், காதலன் யார்? ஏண்டா என் மேல மட்டும் உனக்கு ஏண்டா இவ்வளவு அக்கறை? எப்ப பார்த்தாலும் என்ன பத்திய பத்திரிகையில எழுதுற? ரோடு கான்ட்ராக்ட்ல 3 கோடி ரூபாய் அமைக்கிட்டேன்னு எழுதுன, அது உண்மைதான், விட்டுட்டேன். எதிர்கட்சி எம்எல்ஏ கடத்திக்கிட்டு போய் விலைக்கு வாங்கினேன்னு போட்டோவோட எழுதுன, அதுவும் உண்மைதான், விட்டுட்டேன். இதுவும் உண்மைதாங்க. உங்க பொண்ணு அந்த பையனோட ஊர் சுத்துறது. சபாஷ். என்ன பத்தியும் எழுதிட்ட, என் பொண்ணை பத்தியும் எழுதிட்ட. ஆனா அந்த பையனை பத்தி ஒண்ணுமே எழுதலையே. ஆமா, யார் அந்த பையன்? அடுத்த வாரம் உன் பொண்ணுடைய காதலன் ஜாதகத்தை எழுதத்தான் போற, போட்டா போற. ஊரு பைய ஜாதகத்தெல்லாம் பார்த்தேன், நீ உன் ஜாதகத்தை பார்க்க மறந்துட்டியடா. ஜாதகத்தை நம்பி வாழ்றவன் நீ, இந்த பேனாவை நம்பி வாழ்றவன் நான். இந்த பேனாவிலியா? இந்த ஒரு பேனா வச்சு உன் தரித்திரம் தீர்ந்து போகுதுப்பா. வேணும்னா ஒரு பேனா கடையே வச்சு தரேன், வித்து பொழைச்சுக்கோ. மாண்புமிகு அமைச்சர் ஆறுமுகம், பத்திரிகைக்கான அவமானப்படுத்த எவனுமே நிரந்தரமா பதவியில இருந்தது இல்ல, வாழ்ந்ததா ஒரு சரித்திரம் இல்ல. நாம் பதவியில இல்லாதப்பவே என்ன பகச்சுக்கிட்ட எவனையுமே வாழ விட்டது கிடையாது. மிஸ்டர் ஆறுமுகம், ஊருக்கு உழைக்காதவ, உண்மையை சொல்லாதவ, உயிருக்கு பயந்தவ பத்திரிகைக்கான மட்டும் இருக்கவே முடியாது. காக்கி சட்டை போட்ட காவல்காரன் கூட வீட்டு கிளம்பும் போது போயிட்டு வரேன்னு மட்டும்தான் சொல்றான். இந்த பேனா வச்சு எழுதுற பத்திரிகைக்கார போறேன்னு மட்டும்தான் சொல்றான். மந்திரி ஆறுமுகம், அடுத்த வாரம் கண்டிப்பா உன் பொண்ணுடைய காதல போட்டாவோட எழுதத்தான் போற. இந்த உலகத்துல நீ உயிரோட இருந்தா தானே எழுதுவ. பத்திரிகைக்கார செலத்தை ஒருத்தா உள்ளால அழிக்க முடியும். இது எத்தனையோ பத்திரிக்கை வந்துகிட்டாட்டா இருப்பாங்க.